சிரமஞ்சய வைபியாக ஒரு இந்தியர் தான் இருக்க போறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இந்தியர் தான் தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படின்னு இந்த நேரத்துல உறுதியாக சொல்லலாமா நண்பா? நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் அறிவிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ஒட்டி சில இடங்களை நான் பிக் பண்ணி வாக்காளர் சதவீதங்கள், மலைக்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் எத்தனை சதவீதத்துல அந்தந்த இடத்துல வாக்காளர்களாக இருக்காங்க, அதே நேரத்தில் இதை வச்சு ஓட்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பார்க்கலாம். வேட்பாளர்கள் வந்து யார் யார் இந்த இடத்துல நிக்கிறாங்க, ரொம்ப முக்கியமாக ஜோர் மாநில தேர்தலை பரவலாக பேசணும். ஸோ அதுக்கும் இப்ப நெகிரி மாநில தேர்தலுக்கும் கள நிலவரத்துல என்ன வித்தியாசங்கள் இருக்கக்கூடும் அப்படின்ற என்னோட பதிவுகள் இருக்க போகுது. ஸோ இந்த காணொலியில எஸ் ரம்மன் ஜெயா என் அடுத்தடுத்து வரப்போற காணொலிகள் மேபி அடுத்து வந்து ஸ்ரீதஞ்சம் பாடிசன் பத்தி பேசுறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல வேட்பாளருக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் காணொலி கடைசியில் தான் நான் சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்த மக்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது வேணாம், முடியாது, நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நான் காணொலி கடைசியில கண்டிப்பாக சொல்றேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல வேட்பாளர்கள் யார் யாரு? ஸோ பாரிசன் நேஷனல் டிக்கெட்ல மாய்காவின் சார்பில் வந்து நண்பர் தினாலன் முதல் முறையாக இந்த இடத்துல களமிறங்குறாரு. நான் நண்பன்னு சொல்லியிருந்தேன். எஸ் இஸ் பர்சனல் ஃப்ரெண்ட். பல வருடங்களாக வந்து அறிமுகம், சேவைகளையும் சரி, பர்சனலையும் சரி, நிறைய விஷயங்களை வந்து சேவை ஆற்றணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், சமுதாயத்துக்கு குறிப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஈவன் என்னோட அனுபவத்திலும் இருந்திருக்கு. மாணவர்களுக்காக அல்லது ஏதாவது மக்கள் பணிக்காக ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா, இல்ல டாக்டர், முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லாம செஞ்சு கொடுக்கக்கூடிய, மனப்பூர்வமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சேவை மனம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரீட் நிச்சயமாக வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ நண்பர் தினாலனுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். முதல் முறை களமிறங்குறார். மைக்கம் இந்த இடத்துல முதல் முறை களமிறங்குறாங்க. ஸோ அடுத்து வந்து டிஏபி பக்கத்தனாரப்பன் சார்பில் வந்து முகுந்தன் அவர்கள். முகுந்தன் அவர்கள் வந்து அவரும் முதல் முறை களம் இறங்குறாரு. ஆனா அவருக்கு அந்த இடமோ அல்லது மாநிலமோ புதிதல்ல. ஏன்னா ஏற்கனவே ரிகசுமியான் வந்து பக்கத்தனாரப்பன் ஆட்சியில் தான் ஏற்கனவே 2018 இருந்து இருக்குங்களா. ஸோ இவரும் வந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து வேலை செஞ்சிருக்காரு, பணியாற்றி இருக்காரு. ஈவன் எஸ்கோ ஆஃபீஸ்லயும் வந்து ரிசர்ச் ஆஃபீஸரா இருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ ஏற்கனவே வந்து எஸ் அரசு பொறுப்புகளை வச்சு சேவை ஆற்ற அந்த ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்கும். அது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்டி இன்கம்பன்சி எப்பயுமே வந்து எஸ் யாராவது ஒரு விஷயம் பொறுப்புல இருந்து செய்யறாங்க அப்படின்னா அது கடமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இது வந்து அட்வான்டேஜ் அண்ட் போஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் அப்படின்னு பெர்சன்டேஜ் வரி பார்க்க போனா பரவலாக சொல்லப்படுறது வந்து எஸ் இவருக்கு வாய்ப்பு இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அதே நேரத்தில் லோக்கல் இஷ்யூ மட்டும் இல்லாம நேஷனல் இஷ்யூவும் வந்து இந்த இடத்துல பேசப்படலாம். அதாவது இந்த டிபி மேல அதிருப்தி, பக்கத்தனாரப்பான் மேல அதிருப்தி, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இட்ஸ் பர்டன் ஃபார் ஹிம் டு பேர். ஸோ இது வந்து முகுந்தன் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். மூன்றாவது, இது வந்து அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே அறிவிக்கல, ஆனா கண்டிப்பாக நான் சொல்லிதான் ஆகணும். உரிமை சார்பில் வந்த அறிவிப்பு திரு மகேந்திரன் வந்து அந்த இடத்துல நிற்க போறாரு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இதை நான் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னா உரிமை வந்து ரிஜிஸ்டர் பார்ட்டி இல்லை. ஸோ கண்டிப்பாக மேபி அவங்க இண்டிபெண்டன்ட் அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சி சார்பில் வந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ மேபி அந்த வேட்புமனு தாக்கலுக்கு அப்புறம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்கள பத்தி இன்னும் தெளிவாக விவரமாக பேசலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த வாக்காளர்கள் சதவீதம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக சிரமஞ்சேரியில வந்து 47% சீன வாக்காளர்கள், இரண்டாவது இடத்துல 27% இந்திய வாக்காளர்கள் அண்ட் மலைக்கார வாக்காளர்கள் 21%. இது வந்து கடந்த மாநில தேர்தலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வச்சு நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் கூட குறைவா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கலாம். அண்ட் 1/3 ஆஃப் தேம் பிலோ 30, அதாவது இளம் வாக்காளர்கள் வந்து 1/3 ஆஃப் தேம் 30 வயதுக்கும் குறைவாக இருக்கிற வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கள நிலவரம் அண்ட் ஓட்டர் ஸ்டாண்ட் பத்தி கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலிகள் இருக்கும். அண்ட் நம்ம அதை சொல்லியிருந்தேன். அதாவது இந்த தேர்தலில் ஜோஹர்ல வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் பார்த்த ஒரு விஷயம், எதை வந்து மக்கள் முழுமையாக புறக்கணிச்சிருக்காங்க தெரியுங்களா? அதாவது இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல் அல்லது மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அல்லது இந்த பர்சனல் அட்டாக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முழுமையாக புறக்கணிச்சு நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சில வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படிலாம் வந்து தோணுச்சு. ஆனா அந்த மாதிரி பேசின விஷயங்கள் இந்த வந்து ரெட்டோரிக்ஸ் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து டினை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்து சொல்யூஷன். அது வந்து தெளிவாக ஜோர் மக்கள் வந்து காட்டிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொல்றது வந்து எஸ் எல்லாத்துக்கும் பிளான் இருக்கலாங்க, ஆனா ஆக்ஷன் பிளான் என்னது, நமக்காக அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அதை வந்து கண்டிப்பாக யாரு கொடுக்குறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான விஷயங்களை ஆதரவாக வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றது கலந்த காலத்துல இருக்கிற ஒரு ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிரம்பன் ஜெயாவை பத்தி பிஃபோர் நாமினேஷன் ஒரு குட்டி கருத்து அல்லது ஒரு குட்டி பதிவு இது என்றது. ஸோ சிரம்பன் ஜெயா மக்கள்கிட்ட உங்களோட நண்பர்கள்ட்ட கண்டிப்பா இந்த காணொலி பகிர்ந்துக்குங்க. அடுத்து கண்டிப்பாக ஸ்ரீதஞ்சம் பாலிடிக்ஸை பத்தி ஒரு பதிவு இருக்க போகுது. அண்ட் ஸ்டேட்யூன், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அரசியல் பழகிறதுக்கும் அரசியல் பேசுறதுக்கும் அப்பதான் வந்து நம்ம ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸாக நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கும் இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பரவலாக பகிர்ந்துங்க. நம்ம சொன்ன மாதிரி எஸ் கீழே கருத்து கண்ணியமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க யாருக்காக அந்த கருத்தை போடுறீங்களோ அவங்களுக்கே அது வந்து எஸ் ஒரு ஒரு பின்விளைவுகள் வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? பரவலாக பகிர்ந்துங்க. வெற்றி வணக்கம் டாக்டர் மணி.